ஆசிரமம் எல்லாரும் என்னன்னா அந்த உறுதிங்கிறதுலாம் இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காலகட்டம். அவங்க ஒரு பணி செஞ்சுட்டாங்க, அடுத்தது ஒருத்தர் பணி செய்ய வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ உங்கள் தந்தை ஒரு பணி செஞ்சுட்டு உங்களை உருவாக்கிட்டு போயிட்டாரு. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் தான் பணி செய்யணும். புரியுதுங்களா? ஒரு தந்தை என்ன செய்கிறாருன்னா, உன்கிட்ட ஹேண்ட் ஓவர் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டா நீ பார்த்துக்க அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு செக்ஷன் அது அப்போ அவங்க இருக்கும்போது நம்ம வந்து கிளாஸ் பண்ணலையே, யாரும் கிளாஸ் பண்ண மாட்டாங்க, அந்த வேலை கிளாஸ் ஆகாது. அப்போ வேலை முடிஞ்சிச்சு, அவங்க போயிடுவாங்க. இப்போ அடுத்த ஒருத்தர் வேலை செய்ய வந்திருக்கும் போது அப்போ அந்த வேலையை வந்து பயன்படுத்திக்கிட்டு நாம் போகணும். நாம் போய் அங்கே உட்காந்துருந்தா அங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. திருப்பி அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவரு திருப்பி திரட்டி எல்லாத்தையும் இங்கே தூக்கி போடுவார். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஓவர் புயல் மலைகள் அடித்து சகதியாக எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து இங்கே போட்டுருவோம். எங்கள் இடத்துல இங்கே எல்லாம் உருண்டு கிடக்கும். ஐயோ ஐயோ சாமி, இங்கேயே வந்து கரை ஒதுங்கணும் அப்படிங்கிறது வந்துருக்கும். நீங்கள் தான் வர மாட்டீங்கன்னு தெரியும், நான் தான் அள்ளிட்டு வந்தேன் என்ன சொல்லணும். அப்புறம் காப்பாற்றுறதுக்கு வேறு என்ன வழி பண்ணுறது? காப்பாற்றுறதுக்கு வழியே கிடையாது. அதுதான் தடுத்து ஆட்கொள்கிறது. இப்படியே விட்டா நீ போய் நாயை விழுந்து செத்து போவடா, உன்னை மண்டையில் 2 போட வேண்டிய சூழல் வந்துச்சு, அதனால தான் 4 போடு போட்டேன், வந்து சேரு அப்படிங்கிறது. அதுதான் வந்து சேர்றாங்க. ஏன்டா இங்கிட்டு போக்கத்தவனா சுற்றி தெரிகிற அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ கடவுளை கூட மூட நம்பிக்கையில் கும்பிட்டுக்கிட்டு அலையக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம நெத்தி இருக்குங்கிறதுக்காக நீ அள்ளி பூசிட்டு அலையக்கூடாது. பார்த்து அதை நிதானித்து பண்ணணும்.